ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே தமிழ்நாட்டுல கஞ்சா போதையில் ஒரு இளைஞன் போலீசாருடன் தகராறுக்கு போற அளவுக்கு கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாகவே சட்டமன்றத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள். அப்ப இருந்தே தொடர்ச்சியாக இப்போது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. எல்லாரும் சார் நீங்க கொடுத்த அந்த 1000 ரூபாய் திட்டம் சூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், நீங்க தான் அடுத்த தடவை முதல்வர். நீங்க அந்த விடியல் பயணம்னு ஒண்ணு சொன்னீங்க, ஓஷி பஸ் நம்ம பொன்முடி அவர் சொன்னாரு, அது சூப்பர் ஹிட். 1000 ரூபாய் கொடுத்ததுல ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கதிரானந்த் கேட்டாரு. எல்லாம் மீறி நீங்க 40 ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் துதிப்பாடி கொண்டிருப்பதால் ஒருவேளை இது அறியாமையில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. இவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிர்வாகம்னா என்னன்னே தெரியறதுக்குள்ளவே நீங்க எம்எல்ஏ, மினிஸ்டர், டைரக்டர், துணை முதல்வர் அப்படின்னு போறது அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. நான் ஒரு சினிமாவை நோக்கி போய்கொண்டிருந்த உதயநிதியை வலுக்கட்டாயமா இழுத்து ஸ்டாலின் அவர்களை கலைஞர் அவர்கள் எவ்வளவு லேட்டா பதவி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு சீக்கிரம் துணை முதல்வர் வரைக்கும் போனது உதயநிதியால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு தான் பாக்குறேன். யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் அதிமுக அப்படின்றது ஒரு யானை, படுத்தாலும் குதிரை அளவுக்கான ஹைட்ல இருக்குன்றத பாக்குறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி கேட்டு தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொண்டு வருத்தி கொண்டிருந்த மக்கள் கிட்ட அவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படுத்தியது. ஆனால் யார் அந்த ஸ்டார் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக போட்டு, ஒரு ட்வீட்டை போட்டு, ஒரு பதாகையை மால்ல போய் ஹோல்டு பண்ணி ஒட்டுமொத்த மக்களுடைய அட்டென்ஷனையும் அதிமுக வாங்கினது மட்டும் இல்லாம திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து சட்டசபையில் அதற்கான விளக்கம் கொடுத்து வைத்தது அதிமுக. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விக்னேஷ் செல்வராஜ், அரசியல் விமர்சகர். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இப்போ தமிழ்நாட்டுல இல்லாததால ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். திமுகவின் ஆட்சி இல்லாமல் வேறொரு ஆட்சியில இருக்கிறதால நல்லபடியா இருக்கேன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இல்லாதனால ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அதை வச்சு கொஸ்டின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு பார்த்தா திமுகவை சேர்ந்த ஒரு நபரால், அதாவது அரக்கோணத்துல ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. திமுகவோட இளைஞரணி கவுன்சிலரா இருக்காரு, தெய்வ செயல் அவரோட பேரு. பட் அவர் கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காரு, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட். ஆனா திமுகவுல இருக்க ஒரே காரணத்துக்காக அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பெண் வெளிப்படையா பேசியிருக்காங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டுல இல்லாததால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த மாதிரிதான். ஏன்னா மத்த மாநிலங்கள், இப்ப நான் என்ன மாநிலத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இணைய உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உடனே டேட்டாவை தோண்டி எடுத்து பாரு, இந்த மாநிலத்துல இத்தனாம் தேதி இது ஒண்ணு நடந்திருக்கு, அத்தனாம் தேதி அது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு டேட்டா கொடுத்துருவாங்க. எந்த மாநிலத்திலுமே குறை இல்லையா? எல்லா மாநிலமும் குறை இருக்கு, எல்லா நாட்டிலயுமே குறை இருக்கு. ஆனா தொடர்ச்சியா ஒரு அரசுக்கு பயம் இல்லாம தொடர்ச்சியான சட்டம் ஒழுங்கு அப்படின்றது இருக்கிறதால தான் தமிழ்நாட்டுல இல்லாதது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு மனவேதனையோட நான் சொல்ல வேண்டியது இருக்கு. பொதுவாகவே இந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அரசியல கவனிச்சவங்க நம்ம விட்டுலாம். அவங்க ஏன் திமுகவுக்கு தப்பி தவறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி இருந்து பாக்குறவங்க எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பே சரியில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, நம்ம திமுக ஆட்சியில பேசிட்டு பொள்ளாச்சி விவகாரம் தெரியுமா, அதற்கான நீதியை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அந்த பொள்ளாச்சி விவகாரத்திலே பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியின் மானம் போனாலும் பரவாயில்லை, நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கேஸ் எடுத்தாங்க. அது சிபிஐக்கு அவங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க. நாங்களே எங்களுடைய போலீஸை வச்சே நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஒரு முறுக்கி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா நியாயம் கிடைக்கணும், எங்களுடைய ஆட்சியிலேயே நாங்கள் விசாரித்தால் ஏதாவது தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் அப்படின்றதுக்காகவே சிபிஐ கிட்ட கொடுத்தாரு அப்படின்றத கூட நம்ம பார்க்கணும். இதற்கு அவங்க ஆட்சியில கிளைம் பண்ணதுக்கு, இவங்க ஆட்சியில 4 வருஷமா கேஸ் நடந்ததுக்கு திமுக ஒரு கிரெடிட் எடுக்க நினைக்குது, அதுவும் விட்டுருங்க. ஆனா எப்பவுமே பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்ட்டு ரைமிங்கும் டைமிங்கும் கலந்து கொடுப்பாங்க. ஆனா அலங்கோலமான ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி, அதே அலங்கோலமான ஆட்சிக்கு அண்ணா நகர் சம்பவமே சாட்சி, அதே அலங்கோலமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியான பெண்கள் மீதான வன்முறைகள், பாலியல் கொடுமைகள் அப்படின்னு நடந்தது. மற்ற ஸ்டேட்லயும் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க இருக்கிறது அந்த தொடர்ச்சியா நடக்கிறதுன்றது ஒரு தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயமே சுத்தமா தமிழ்நாட்டுல இல்ல. குறிப்பாக நான் ஆளும் கட்சியை சார்ந்தவன், ஆளும் கட்சிக்கு நெருக்கமானவன், ஆளும் கட்சிக்கு தொடர்பில் இருப்பவன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாலே போதும், நம்மளால தப்பிலிருந்து தப்பித்து விட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அப்படின்ற அச்சம்
மக்கள் மத்தியில இருக்குது. சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோர்ட் வளாகத்திலே ஒரு கொலை முயற்சி நடக்குதுங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி திமுக நிர்வாகி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தன்னால் ஒரு பெண்ணை மிரட்ட முடியுது அப்படின்னா அவனுக்கு அந்த தைரியம் கொடுப்பது யார்? தைரியம் கொடுப்பது எந்த சக்தி அப்படின்றது நம்ம பார்த்து தப்பு நடக்குது. ஆனால் தப்பு நடந்தால் தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயத்தோட நடக்குது. அதனால அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. அந்த பயத்தை விதைக்க ஒரு சட்டம் ஒழுங்குல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சிக்கவில்லைன்னு நினைக்கிறேன். இது இப்போ இன்னைக்கு நேரத்து நடக்கிறது இல்ல. இவர்கள் ஆட்சி அமைந்த முதல் வருடத்திலேயே அந்த பையன் பேரு விக்னேஷ் தான், ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு விக்னேஷ்ன்ற பையனுக்கு. அப்போ முதல்வர் சொல்றாரு சட்டசபையில, அந்த பையன், அந்த இளைஞன் கஞ்சா போதையில போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்படின்ட்டு. சோ ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே தமிழ்நாட்டுல கஞ்சா போதையில் ஒரு இளைஞன் போலீசாருடன் தகராறுக்கு போற அளவுக்கு கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாகவே சட்டமன்றத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள். அப்ப இருந்தே தொடர்ச்சியாக இப்போது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சார், யூபிலயா இருக்கட்டும் இல்ல மணிப்பூர்லயா இருக்கட்டும், பெண்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா முதல்ல குரல் கொடுக்கறவங்க தமிழ்நாட்டுல இருந்தாதான் இருக்கும். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு கனிமொழியாக இருக்கட்டும், வேற நிறைய பேர் யாருமே பேசல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நீங்க சொல்லும் போதே தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைன்ன உடனே தானா யூபியையும் மணிப்பூரையும் ஒரு கம்பாரிசனுக்கு நம்ம எடுக்கிறோம். எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்குது. ஆனா யூபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டோம்னா உடனே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றது உடனடியாக கிடைத்து விடுகிறது. தவறு செய்தவனுக்கு தண்டனை உடனடியாக கிடைக்குது. அது புல்டோசர் கலாச்சாரம் அப்படி அப்படின்னு சொன்னாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படின்றது பேசுறோம். ஆனால் இங்க இருக்கிறவங்க கனிமொழி அவர்கள் குறிப்பாக அவங்க சொன்னதே எடுப்போமே, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அந்த எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம், நாங்க நடத்துற டிஸ்டிலரிஸே மூடுவோம் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. கேட்டா அது 2016 எலெக்ஷன்ல சொன்ன, 2021 அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்களுடைய கொள்கையே மாறிடுமா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. மது ஒழிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கையில உறுதியாக இருக்கணும். வெகு சில கொள்கைகள் மட்டும்தான் தளர்த்தி கொள்ளலாம். அதுவும் மக்களுக்கு நல்லது பண்ற கொள்கையா இருந்தாதான் தளர்த்தி கொள்ள வேண்டும். அண்ணாதுரை அவர்களே கொள்கையை தளர்த்தினாரு. தனிநாடு வேணும் அப்படின்னு கேட்டவர் தனிநாட்டு கொள்கையை விடுறேன்னு சொன்னாரு. காரணம், இந்திய தேசத்தோடு இணைந்து மக்களுடன் பணியாற்றுகிறேன் அப்படின்ற கொள்கைக்காக. இவங்க என்னன்னா மது கொள்கை போன்றவற்றை தளர்த்திடுறாங்க. அதே மாதிரி காஷ்மீர்ல நடந்த ஆசிஃபா அந்த சிறுமியோட மரணத்துக்கு இங்க விலக்கெல்லாம் ஏந்தி நீதி வேண்டி பயணம் நடத்தாங்க. இதுக்கெல்லாம் சிம்பிள் காரணம் தாங்க. வேற ஒருத்தங்க ஆட்சியில நடந்தா பயங்கரமா நாங்க நியாயம் கேட்போம், எங்களுடைய ஆட்சியில் நடந்தா கமுகமா இருக்கும். அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திமுக போன்ற ஒரு ஆகச்சிறந்த எதிர்கட்சியை யாராலையும் பார்க்க முடியாது. ஆளும் கட்சியாக இருந்தாலே எதிர்கட்சியாக செயல்படுபவர்கள் திமுக தான். அதனால நிரந்தர எதிர்கட்சியாக திமுக இருந்தாதான் ஆளும் கட்சிக்கு தொடர்ச்சியான நெருக்கடியை கொடுத்து இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் ஆகட்டும், சாராய சாவுகள் ஆகட்டும், பாலியல் வன்கொடுமைகள் ஆகட்டும், இதுக்கெல்லாம் திமுக போராடணும்னா அவங்க எப்பவுமே எதிர்கட்சியா உட்கார்ந்தா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா அவங்களுடைய ஆட்சியில நடந்தா இப்பயும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இல்ல மணிப்பூர்ல இல்ல பாஜக ஆளக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்துல ஒரு குக்கிராமத்துல ஏதாவது ஒரு விஷயம், ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து மூலமா கூட ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நேரடியா மோடியும் யோகியும் தான் குற்றம் பண்ணாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவர்களுடைய ஆட்சி நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கப்சிப் அப்படின்ட்டு கமுகமா இருக்கிறது தான் இவங்களுடைய வழக்கமாவே இருக்கு. திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவார்கள்னு சொன்னீங்க. பட் நம்மளுடைய முதல்வர் 2036 வரையிலுமே திமுக தான் ஆளுச்சின்னு சொல்லியிருக்காரு சார். இதுல உங்களுக்கு கருத்து என்ன? ஏங்க, அது எல்லாருமே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி கனவு காண்பது அப்படின்றது அவருடைய உரிமை. அதுல ஸ்டாலினால டைரக்டா இல்லப்பா அடுத்த எலெக்ஷன்ல நம்ம 200 தொகுதியிலையும் தோத்துற போறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மன ஆறுதலுக்கு தான் சொல்லணும். 2 விஷயம். ஒண்ணு, தோத்துருவோன்றது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து ஸ்டில் நம்ம ஒரு டீசென்டான எதிர்கட்சியா வரணும் அப்படின்றதுக்காக உசுப்பேத்துறதுக்காக, உடன்பிறப்புகளை உசுப்பேத்துறதுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் உண்மையில் களத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஸ்டாலின் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம் வைக்க வேண்டியிருக்குது. உண்மையிலே எல்லாரும் சார் நீங்க கொடுத்த அந்த 1000 ரூபாய் திட்டம் சூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், நீங்க தான் அடுத்த தடவை முதல்வர். நீங்க அந்த விடியல் பயணம்னு ஒண்ணு சொன்னீங்க, ஓஷி பஸ் நம்ம பொன்முடி அவர் சொன்னாரு, அது சூப்பர் ஹிட். 1000 ரூபாய் கொடுத்ததுல ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கதிரானந்த் கேட்டாரு. எல்லாம் மீறி நீங்க 40 ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் துதிப்பாடி கொண்டிருப்பதால் ஒருவேளை இது அறியாமையில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. பட் எல்லாரும் சொல்றதுதான், ஏன் சீமான் அவர்கள் சொல்றது இல்லையா, இந்த நிலைமை என் கையில சிக்கிச்சுன்னா எல்லாரும் சின்னமிடம் ஆயிடுவீங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் 2024ல 26ல எனக்கும் இவங்களுக்கும் தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல ஸ்டாலின் அவர்கள் கிட்ட அந்த 2036 கூட கரெக்டா வரல.
2024 அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் கரெக்ஷன் பண்றாரு 26 அப்படின்ட்டு. சோ ஸ்டாலின் அவர்கள் அந்த கனவு உலகத்தில் இருக்கலாம், ஆனால் நிதர்சனம் அப்படின்றது வேறையாகத்தான் இருக்கிறது. எப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததோ அன்னில இருந்தே ஸ்டாலின் உட்பட அனைத்து திமுகவினரும் புலம்போதை பார்த்தாலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு பயத்தில் திமுக இருக்கிறது. அதனால ஒண்ணு அறியாமையில சொல்றாங்க, இல்லைன்னா உசுப்பேத்தி கொஞ்சம் ஒரு டீசென்டான எதிர்கட்சியா வந்துடலாம். 2011 மாதிரி 2011 மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராம திமுக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஒரு எதிர்கட்சியாக வரதுக்காவது உடன்பிறப்புகளை உசுப்பேற்றுவதற்காக சொல்ற வார்த்தையா தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இடி ரைடு. கடந்த 2 நாட்களாக டாஸ்மாக் நிறுவனர் விசாகன் 10 மணி நேரம் கிட்ட அவருக்கு விசாரணை போயிருக்கு. அதுக்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய தலைகள் திரைப்படத்துறையில் அப்படி எல்லாம் சிக்க போகுது. திமுகவின் பெரிய குடும்பம் சிக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் உலாவரத பாக்குறோம். உங்களுடைய கருத்து என்ன சார்? தலைமைக்கு தெரியாமல் ஒரு தவறு நடக்கும் அப்படின்னா அதேதான், 2 விஷயம் தான். ஒண்ணு, அது தலைமை சரியில்லை, எனக்கு தெரியாம தன் மந்திரி ஒருத்தங்க தன்னுடைய தனக்கு கீழ் இருக்கும் நிறுவனம் ஒண்ணு தவறா போகுதுன்னா, ஒண்ணு அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், தலைமைக்கே தகுதி இல்லாம இருக்கிறாங்க, இல்லைன்னா அந்த தலைமைக்கும் அதில் பங்கு இருக்கு. இந்த 2 விஷயம் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இடி வளையத்திற்குள்ள வந்திருக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இவங்க எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, ஐயோ எலெக்ஷன் வருது அப்படின்றதால எங்களை மிரட்டுவதற்காக பண்றாங்கன்ட்டு. இப்ப இவங்களே பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல இவங்க வருமான வரித்துறை மூலமாக ஒரு ரைடு விட்டுருக்காங்க. இது அரசியல் பழிவாங்கல் கிடையாதா? இது ஒரு ஏவல் துறையாக இவங்க பயன்படுத்தவில்லையா? இவர்களுடைய கைப்பாவையாக இது செயல்படவில்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. திமுக ஆட்சியில் திமுகக்கு அடியில இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அரசியல் பழிவாங்கல் கிடையாது, நீதி நேர்மை நியாயம் வாய்ந்தது. அதே இடி பண்ணாங்கன்னா, இல்ல அமலாக்கத்துறை இல்ல சிபிஐ சென்ட்ரல் ஏஜென்சில இருந்து யாராவது பண்ணாங்கன்னா இது உடனே பழிவாங்கல் அப்படின்னு பிளேட்டு திருப்பறதான் இவங்களோட வேலையாக இருக்குது. பட் மொத்தத்தில் இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு நெஞ்சுவலி காரணமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த டைம்ல இருந்தே 2023 நினைக்கிறேன், அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா திமுகவுக்கான அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கணும். விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்ற மாதிரி ஒரு கஷ்டமான காலம் வந்தது அப்படின்னு ஏக்சாத் எல்லாமே ஒன்னா வரும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இப்போ ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதான வழக்குகளும் மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உடனே பாஜக தான் போர்ஸ் பண்ணிச்சு நிறுவனத்தை. சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகளே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப மா சுப்பிரமணியம் அவர்களுக்கான வழக்கை பண்ணக்கூடாது, நம்ம ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சரி மீண்டும் எடுக்கிறதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுல தடை கேட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு திமுக. காரணம், நீங்க டைரக்டா ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போடக்கூடாது, அதே சமயம் அரசு தான் உத்தரவிட வேண்டும் இந்த மாதிரி ஒரு விசாரணை நடத்துறதுன்னு சொல்றாங்க. அரசு உத்தரவிட வேண்டும்னா யாரு? அரசோட எக்ஸிகியூட்டிவ் ஹெட்ன்றது கவர்னர் தான். இவங்க கவர்னரே வேணாம்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் அந்த கவர்னர் காலிலே போய் விடுறாங்க, எங்களுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க பண்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன செய்வதுன்னே தெரியாம நாலா பக்கமும் இவங்க சூழப்பட்டிருக்கிறாங்க. என்ன இடி ஆகட்டும், சொத்து குவிப்பு வழக்காகட்டும், இவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி, இந்த ஆட்சி காலம் மட்டும் இல்லை, இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலிருந்து இவர்கள் பண்ண எல்லா விஷயங்களும் தோண்டி தோண்டி எடுக்கப்படுகிறது. தலைமை குடும்பமும் நீங்க சொல்ற மாதிரி அந்த டாப் மோஸ்ட் அந்த அதிகார வர்க்கமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் உண்டாகும். ஏன்னா இப்ப நீங்க நடக்கிற எல்லா ஊழலும், எல்லா குற்றச்சாட்டுகளும், எல்லா சொத்து குவிப்புகளும் மேல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அதிகார வர்க்கத்தை, திமுகவுடைய முதல்நிலை அதிகார வர்க்கத்தை குஷிப்படுத்துவதற்காகத்தான் நடக்குது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீ ஒரு மினிஸ்டர் அவர் மட்டும் தனியா சம்பாதிச்சு இல்ல தனியா ஒரு ஊழல் பண்ணி என்ன பண்ண போறாங்க? ஒரு கட்சிக்கான ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் தான் அந்த ஊழல் அப்படின்றது பங்கு இருக்குது. சோ ஒருத்தரை மட்டும் இது ஒருவரோடு நிறுத்தக்கூடிய ஒரு ரெய்டாக நான் பார்க்கவில்லை. இந்த ஒருவரோடு இது முடிந்து விடும் அப்படின்றத நான் பார்க்கல. ஒட்டுமொத்த திமுக நிர்வாகமும் இதில் சிக்க போகிறதுன்னு நான் பார்க்கிறேன். சம்பந்தமே இல்லாம வேற துறை அமைச்சர்கள் கூட இதை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸாக இருக்கும். தலைமை குடும்பத்திலிருந்து, தலைமையிலிருந்து, தலைமை நிர்வாகத்திலிருந்து எல்லாமே ஈக்குவலா பிரிஞ்சு இது ஒரு பயங்கர நெட்வொர்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ மேலும் பல பெரிய தலைகள் அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் லைம் லைட்ல உதயநிதி அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு, இவர் துணை முதல்வர், அடுத்த முதல்வர் அப்படின்னு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த லைம் லைட் மிஸ் ஆயிருக்கு.
அவரை வந்து நம்மளால பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏதாவது உள்காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உள்காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரிய நிறைய கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் வருது. முதல்வருக்கும் துணை முதல்வருக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் யூடியூப் சேனல்ல வந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நான் அதுக்குள்ள வந்து நான் போக விரும்பல. நான் பார்க்க விரும்புறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் நீங்க சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி கிட்ட வந்துதான் பாயிண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்த டான் பிக்சர்ஸ், விடியல் பிக்சர்ஸ் அப்படின்றதுல வந்து ஒரு அதுவும் தொடர்பு படுத்தி பண்றாங்க. அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அந்த பர்டிகுலர் பர்சன் பாஸ்கரன் நினைக்கிற அவர் பேரு, அவரோட லிங்க்டு அப்படின்றதும் இருக்குது. சோ எப்போ உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி தவறாக பேசினாரோ அப்ப இருந்தே அவருக்கான அழிவு பாதை ஆரம்பித்து விட்டது அப்படின்றதான் பாக்குறேன். இது வந்து கடவுள் கொடுக்குற தண்டனையா தான் நான் பாக்குறேன். கடவுள் கொடுக்கறது அப்படின்னா இவர் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்காரு, கடவுள் போனா போதுன்னு மன்னிச்சிருந்தாரு. என்னைக்கு அந்த சனாதன தர்மத்தை தொட்டாரோ அன்னில இருந்தே அவருக்கான அழிவு பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் பாக்குறேன். இந்த விஷயமாகட்டும், இடி விஷயமாகட்டும், இந்த சினிமால இருந்து எப்படி பிளாக் மணியை கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போகுது, அந்த விஷயமாகட்டும், அண்ட் தொடர்ச்சியான ஃபெயிலியர்ஸாவும் இருக்குது. உதயநிதி அவர்கள் ஒரு ரேஸ் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாரு, அதுவும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பலை தான் சம்பாதிச்சது. உதயநிதி அவர்களை துணை முதல்வராக வச்சதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல எதிர்ப்பலையாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. ஸோ நிர்வாகத்தில் உதயநிதி இவ்வளவு சீக்கிரமா லேடர்ல வந்தது வந்து ஒரு அவரால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் பாக்குறேன். யாராக இருந்தாலும் வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிர்வாகம்னா என்னன்னே தெரியறதுக்குள்ளவே நீங்க எம்எல்ஏ, மினிஸ்டர், டைரக்டா துணை முதல்வர் அப்படின்னு போறது வந்து அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. நான் ஒரு சினிமாவை நோக்கி போய் கொண்டிருந்த உதயநிதியை வலுக்கட்டாயமா இழுத்து ஸ்டாலின் அவர்களை கலைஞர் அவர்கள் எவ்வளவு லேட்டா பதவி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு சீக்கிரம் துணை முதல்வர் வரைக்கும் போனது வந்து உதயநிதியால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு தான் பாக்குறேன். இது இன்னமும் நடக்கும், ஏன்னா அது காலம் கடந்து விட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் அவங்க என்ன ஒரு மெஷர்ஸ் எடுத்தாலும் காலம் கடந்து போய்விட்டதால இது நிச்சயமாக அந்த டவுன்ஃபால்ல தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சி சரியாகவே இல்லை, அதிமுக வந்து வலுவிழந்துட்டு அப்படின்னு சொன்ன நிலையில இப்ப வந்து இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா அங்க என்ன நடந்தாலும் அதுக்கான பதிலடி உடனே கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது, ஸ்டாலின் அவர்களோட அரசு வந்ததுல இருந்து 24 பேர் நீட் தேர்வுக்காக மறுபடியும் மரணம் வந்திருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பொய்யான ஹோப்பை கொடுத்த திமுக அரசு எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நீங்க இதுல என்ன நினைக்கிறீங்க? சரி, நான் இதுக்கு முன்னாடியே வந்து 2024 எலெக்ஷன் டைம்லயே நான் பேசினதுதான். அதிமுக வலுவிழந்து விட்டது, ஸ்ட்ராங்கா இல்ல, இரட்டை தலைமை, அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும் நான் ஒரு வார்த்தை தொடர்ந்து சொல்லியிருந்தேன் மற்ற சேனல்ஸ்லயும். யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எவ்வளவு பெரிய யானை கீழே சரிஞ்சு விழுந்தாலும் அதோட ஹைட், விழுந்தே படுத்துட்டாலும் கூட அது குதிரையோட ஹைட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் அதிமுக அப்படின்றது ஒரு யானை, படுத்தாலும் குதிரை அளவுக்கான ஹைட்ல வந்து இருக்குன்றத பாக்குறோம். அண்ணாமலை அவர்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்போ அந்த நீதி கேட்டு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி கேட்டு தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக் கொண்டு வருத்தி கொண்டிருந்தார். அது மக்கள் கிட்ட வந்து அவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படுத்தியது. ஆனால் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக போட்டு, ஒரு ட்வீட்டை போட்டு, ஒரு பதாகையை மால்ல போய் ஹோல்டு பண்ணி ஒட்டுமொத்த மக்களுடைய அட்டென்ஷனையும் அதிமுக வாங்கினது மட்டும் இல்லாம திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து சட்டசபையில் அதற்கான விளக்கம் கொடுக்க வைத்தது அதிமுக. அவ்வளவு பெரிய கட்சியோடைய கட்டமைப்போட பலம் என்ன அப்படின்றது அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. சோ அதிமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு இப்ப தயாராயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். பொதுவாகவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் தேர்தல் வேலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சியாக அதிமுக தான் இருக்கும். இம்முறை எடப்பாடி அவர்கள் அதை செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். எப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடியே அதிமுக கூட கூட்டணி அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணாரோ அப்ப இருந்தே இதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டதை நம்ம பார்க்கலாம். அதிமுக இனிமேல் பயங்கரமாக தொடர்ந்து 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 அடிக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 வருஷமாக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தது பாஜக. மக்களிடையே எதிர்கட்சியாக இருந்தது பாஜக, அபிஷியலான எதிர்கட்சியாக இருந்தது அதிமுக. இப்பொழுது 2 எதிர்கட்சிகளும் நம்பர் 2 நம்பர் 3 வந்து சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது திமுகவுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கண்டினியூஸாக கொடுக்கும். அண்ணாமலையும் இதோட நிற்க போவதில்லைன்னு நம்ம பார்க்கிறோம். இனிமேலும் மீண்டும் மீண்டும் டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் அதிமுகவுடைய ஸ்டைல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, காமன் மேனை அஃபெக்ட் பண்ற ப்ராப்ளத்தை காமன் மேன் மூலமாகவே அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்வதுதான் அப்படின்றத பார்க்கிறோம். எப்பவுமே திமுக வந்து நாங்க பெரிய இன்டெலெக்சுவல், அப்படியே ரைட் அப்பா போடுவோம், சினிமாவா காட்டுவோம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதிமுக காமன் மேன், இதுதான் பிரச்சனை, நாங்க வந்தா இதை இப்படி தீர்ப்போம் அப்படின்ற ஒரு சிம்பிளான சொல்யூஷன் வச்சுட்டு அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியாக இருக்கிறது. அந்த கலை மீண்டும் அதிமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன்.
என்னதான் மற்றவர்கள் உருண்டு புரண்டாலும் காமன் மேன் மாசஸை ரீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிமுகவுக்கு இன்னும் இருக்கிறது. அவங்க சொன்ன விஷயமும் ஒன்றும் தப்பு கிடையாது. நீட் எக்ஸாம் அப்படின்றது வந்து அதிமுக அதை எதிர்க்கிறதா இல்லையா, பாஜக அதற்கு உதவுகிறதா இல்லையா, அதெல்லாம் செகண்டா வச்சோம். ஓகே, அதிமுகவுக்கு நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னே வச்சுக்கோம். இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? நீட் எக்ஸாம் வேணும்னு சொல்லி, நீட் எக்ஸாம் வேண்டாம் நாங்க வந்தா ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உதயநிதி அவர்கள் அதற்காக வீடியோ போட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னாரு. 2019 எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருந்து திமுக அதுல இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலும் நாங்க நீட் ஒழிப்போம், 2021 சட்டமன்ற தேர்தலையும் நீட்டை ஒழிப்போம், 2024லயும் நாங்க ஒழிப்போம்னு சொல்றாங்க. தொடர்ந்து 3 எலெக்ஷனுக்கு ஒரே ஒரு இது மட்டும் மேனிபெஸ்டோல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிருக்கிறாங்க. வெற்றிகரமா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில ஒப்புக்கொண்டாங்க, நாங்க வந்து ராகுல் காந்தி அந்த INDA கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சிச்சுன்னா நாங்க நெருக்கடி கொடுத்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த INDA கூட்டணியிலே இருக்கிற காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் நீட் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவிலும் நீட் இருக்கிறது. இவங்க சொல்ற எல்லா அந்த INDA அலையன்ஸ்லயும் நீட், வெஸ்ட் பெங்காலையும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் ஒழித்து விடுவார்கள் அப்படின்றத எதை வச்சு சொன்னாங்கல்ல, மீண்டும் மீண்டும் ஏமாத்திருக்காரு. ஒரு படி மேல போய் உதயநிதி எல்லாம் எனக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கியிருக்காங்க. மொத்தத்துல ஓட்டு வாங்குறதுக்காக மக்களை பச்சையை ஏமாத்திருக்காங்கன்றது. அந்த விஷயத்தை தான் எடுத்துட்ட எடப்பாடி. உண்மைக்கு என்றுமே ஒரு பவர் இருக்கிறது. அதிமுக உண்மையை கையில் எடுத்திருக்கிறது. அதனால இது மிக மிக பவர்ஃபுல்லாக இருக்கும்.